கனெக்ட் சார்பா அகிலாண்டம் நிறை கலைராஜன் சாருடைய டொரண்டோ ஸ்கூல் ஆஃப் போனிக்ஸ்ல இருக்கிறேன். இது வந்து பெருமாள்புரம் டு தியாகராஜ நகர் போற அன்பு நகர்ல இருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா வந்து சந்திக்க வந்திருக்கேன். நெல்லை கனெக்ட் பேப்பர்லயே இந்த ஆர்டிகல் வந்திருக்கு. நிறை காளிராஜன் சார் வந்து நம்ம பத்திரிகையுடைய அட்வைசர் முன்பு இந்த பத்திரிகையுடைய வளர்ச்சிக்கு அவர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இந்த பத்திரிகை எவ்வளவு தூரம் பிரமாதமா வந்திருக்கிறது காரணம் அவருடைய கான்ட்ரிபியூஷன் தான். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இந்த கோச்சிங் சென்டரை பத்தி அவர்கிட்ட இது பண்றோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறீங்க. நன்றி. இல்ல சார், உள்ளது அப்படி சொல்றேன் சார். இந்த ஆர்டிகல் எப்படி நீங்களும் படிச்சிருக்கீங்க? இந்த மேக்கிங் கோச்சிங் சென்டர் ரெடன்ட் உங்க டேபிள்லயும் இருக்கு பார்த்தேன். ஆமா, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல 9ஆம் தேதி வந்திருக்கு. டொரண்டோ ஸ்கூல் ஆஃப் போனிக்ஸ் வந்து ஒரு தனி பிராண்டா நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஆட்கள்லாம் உங்களுக்கு நிறைய கலைராஜன் சார் தெரியுமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆவலான் டேட்டா ப்ராடக்ட்ஸ் அவருடைய பையன், விமலுடைய பையன் எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா இந்த ஆர்டிக்கிள்ல வந்து இந்த கோச்சிங் சென்டர் வந்து ரொம்ப நிறைய ஒரு வியாபாரம் ஆக்கிட்டாங்க. இந்த வேட்டையன் படத்துல அதுதான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. மேலும் இது ஒரு 58,000 கோடி பிசினஸ் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி நீங்க சக்சஸ்ஃபுல்லா நம்புறீங்க சார்? சார், முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டியூஷன் அசோசியேஷன்லாம் நாங்க வச்சு இதை வந்து ஒரு என்ன சொல்லலாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஒரு நெறிப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து டியூஷன் அசோசியேஷன் ஆக்சுவலா வந்து தருமபுரியில வந்து திரு விக்ரம் என்பவர் தான் வந்து இதை வந்து அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அதுக்கு கீழே வந்து நாங்க வந்து என்ன சொல்லலாம் ஒரு நெறிப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்னன்னா பர்டிகுலரா ஒரு கோச்சிங் சென்டரோ இல்ல ஒரு டியூஷன் சென்டரோ இருக்குன்னா அதுல பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறது கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி வெண்டிலேஷனோட அந்த கிளாஸ் ரூம் இருக்கணும். ஐ மீன் டோர்ஸ் வந்து இருக்கணும். ஒரு டோரு கண்டிப்பா இருக்கணும் ஒவ்வொரு ரூமுக்கும். விண்டோஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காற்றோட்டமா ஒரு வெண்டிலேஷனோட இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பேசிக் திங்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நமக்கு டாய்லெட் வசதி வந்து கண்டிப்பா இருக்கணும். கேர்ள்ஸ் வருவாங்க, பாய்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கா வந்து அந்த டாய்லெட் வசதி கண்டிப்பா இருக்கணும். ஸோ எவ்ரி கிளாஸ் ரூம்லயும் வந்து டஸ்ட்பின் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து சில என்ன சொல்லலாம் நல்ல பழக்கங்களை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நல்ல பழக்கங்கள் என்னன்னா டஸ்ட், ஐ மீன் நம்ம பேப்பரோ ஏதோ ஒரு சின்ன திங்ஸ் எடுத்தாலும் அதை டஸ்ட்பின்ல தான் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்க வந்து நெறிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாரல் வேல்யூக்கு அதே மாதிரி எல்லா இடத்துலயும் சுத்தமான தண்ணீர் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்ப இந்த ஆர்டிக்கலை பத்தி நீங்க கேட்டீங்க அப்படின்னா 54,000 கோடி பிசினஸ் அப்படிங்கிறது. பிசினஸ் உருவாக்குறதுக்கு வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து கல்வியும் வந்து இப்ப எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது தான். இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது. ஸோ கமர்ஷியலா பார்க்கும்போது 2 விஷயமா வந்து எஜுகேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணணும் சார். ஆக்சுவலா ஒண்ணு வந்து யாரா இருந்தாலும் ஒரு சேரிட்டி மட்டுமே நடத்த முடியாது, அவங்களுக்கு ஒரு இன்கமும் வேணும் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணா மட்டும்தான் என்னைக்குமே டிராவல் பண்ண முடியுங்கிறது. ஸோ அதுக்கு வந்து கமர்ஷியலா நம்ம என்ன விஷயங்கள் பண்ணாலும் சரி, பேலன்ஸ்டா அவங்களுக்கு வந்து நாலேஜ் ஷேர் ஆயிருக்கா அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கிறது. வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் பிரகாரம் நிறைய கலைஞர் சார் கரெக்டா சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிகல்ல கீதா ரவிச்சந்திரன் ஒரு பியூரோக்ராட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய இன்ஸ்டியூட்ல இல்ல அப்படின்னு இருக்காங்க. நீங்க டொரண்டோ ஸ்கூல் ஆஃப் போனிக்ஸ் இந்த பில்டிங் ஃபுல்லும் பாத்தீங்கன்னா சார் சொல்ற அவ்வளவு விஷயங்களும் நீங்க பார்க்கலாம். டஸ்ட்பின்ல இருந்து பாத்ரூம் டாய்லெட்ல இருந்து. அதனால இன்னைக்கு அது ஒரு தனி பிராண்டா இருக்கு சார். ஆனா வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பிரகாரம் கோச்சிங் சென்டர்ஸ்க்கு வந்து ஒரு செட்பேக் இருக்கும். ஏன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து கோச்சிங் சென்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எலிவேட் ஆகணும், ஒன்லி ஸ்டாண்டர்ட் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா சார், அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பா வேணும் சார். ஏன்னா எல்லாருமே வந்து சில விஷயங்கள் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல வரணும் அப்படிங்கிறது. பட் டியூஷன் சென்டருக்கும் கோச்சிங் சென்டருக்குமே ஒரு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன சொல்லலாம்னா செட்பேக் இருக்கும் அப்படிங்கிறீங்க. இது வந்து என்னன்னா இன்னொரு விஷயம் சொல்லலாம். ஏஐங்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலே வந்து இந்த டியூஷன் சென்டர்ங்கிற கான்செப்ட் வந்து என்ன சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் அப்படிங்கிறது. பட் டியூஷன் சென்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எஜுகேஷன் ஒரு விஷயம் இருக்கு, இன்னொன்று வந்து பேரண்டிங்கிறத பார்க்கணும். ஒரு 15 வருஷத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னன்னா நியூக்ளியர் ஃபேமிலிங்கிறது வந்து அதிகமாயிருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேரும் வந்து வேலைக்கு போவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஸோ அப்படி இருக்க சமயத்துல எங்க 2 பேருக்கும் வந்து நாங்க வீட்டுக்கு வரது 6:30 மணி 7 மணிக்கு வருவோம். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா தாத்தா பாட்டி இருப்பாங்க, இல்ல சித்தப்பா பெரியப்பா யாராவது இருப்பாங்க, அவங்க பாத்துருவாங்க அப்படிங்கிறது. பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்க சார், நீங்களே ஸோ பேரண்டிங் வந்து அந்த மாதிரி இருக்குதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல பார்க்கும்போது அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது தான். இது வந்து இன்னைக்கு இருந்தாலும் சரி, இன்னும் 10 வருஷம் போனாலும் சரி, இதுக்கான தேவைகள் இருக்கதான் செய்யும்.
பட் அதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிற போறோம் அப்படிங்கிறது. ஒரு இடத்துக்கு வந்தா என் பிள்ளை வந்து எக்ஸ்ட்ராவா ஏதாவது நாலேஜ் கெயின் பண்ணிருக்கா அப்படிங்கிறது. அப்படி கெயின் பண்ணிருக்குன்னா அது ஒரு நல்ல இடம் என்ன பொறுத்தளவு. சார் நீங்க நம்ம பத்திரிகையில ஒரு அட்வைசரி போர்ட் மெம்பர். இந்த கோச்சிங் சென்டருடைய இதை பத்தி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சோ இந்த ஆர்டிகல் ஏற்கனவே நீங்களும் உங்களுக்கு நல்லா தெரியும். பட் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறத நீங்க ஒரு அட்வைசரி போர்டா இருக்க பேப்பர்ல வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? You have given a lot of contributions to this paper as well as to the NEET Foundation Trust. எப்பயுமே வந்து கவர்மெண்ட் என்ன இது பண்ணாலுமே அவங்க வந்து என்னன்னா அவங்க தனிப்பட்ட முறையில யாருமே எடுக்க போறது கிடையாது. அதுக்குன்னு இப்ப நம்ம நீங்க வச்சிருக்கீங்கல்ல அட்வைசரி போர்டுன்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை மெம்பர் இருக்கோம். ஸோ எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் வச்சுதான் இந்த நெல்லை கனெக்ட்ங்கிற பேப்பர் வருது. ஸோ அதுல இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு தான் கடைசியா இது வந்து நல்ல விஷயம் அப்படிங்கிறது நீங்க கொண்டு வந்துருக்கீங்க. இதே மாதிரிதான் எந்த கவர்மெண்ட் எடுத்தாலும் அவங்க சில விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அலசி ஆராய்ஞ்சி ஒரு இது கொண்டு வருவாங்க. ஸோ அப்படிங்கும் போது மக்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை தான் கொண்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டியூஷன் சென்டருக்கும் ஒரு ரெகுலேஷன் வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் நல்ல விஷயமா கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதான் சார். வியூவர்ஸ் அவங்க நிறைய சார் அழகா சொல்லியிருக்காங்க. ரெகுலேஷன் கண்டிப்பா வேணும்னு இருக்காங்க. தரம் உள்ள டியூஷன் சென்டர், கோச்சிங் சென்டர் மட்டும்தான் சர்வே ஆக முடியுங்கிறதே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. பேரண்டிங்கை பத்தியும் சொல்லியிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை வந்து நெல்லை கனெக்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்க சந்திச்சதுல நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் குழந்தைகள் இருக்கு, எல்லா குழந்தைகளையும் நீங்க நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த டொரண்டோ ஸ்கூல் ஆஃப் போனிக் வந்து ரொம்ப மிக பாப்புலர். இவங்க 3 பிரான்ச் வச்சிருக்காங்க. ரகமத் நகர்ல இருக்கு. பெருமாள்புரம் டு தியாகராஜ நகர் பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், வாசல்ல நிறைய வெஹிக்கிள் கூட கரெக்டா பார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. சார் உங்க டியூஷன் சென்டர் பத்தி கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. ஏன்னா எவ்வளவு நல்லபடியா நடத்திட்டு இருக்கீங்க, நல்ல எத்திக்கலா நடத்திட்டு இருக்கீங்க. ஒரு 3 விஷயங்கள் உங்க டியூஷன் சென்டர் பத்தி சொன்னீங்கன்னா வியூவர்ஸ்க்கு ஒரு நல்ல இதா இருக்கும். கண்டிப்பா சார். சார் நம்ம 2018 தியாகராஜ நகர்ல முதல் பிரான்ச் ஓபன் பண்ணோம். அதுக்கப்புறம் 2022 இங்க 2வது பிரான்ச், 2024 3வது ரகமத் நகர்ல ஓபன் பண்ணோம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இது என்னன்னா குழந்தைகளை பொறுத்த அளவுக்கு எஜுகேஷனுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஹேபிட்ல வந்து சில விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இங்க உள்ள என்ட்ராற குழந்தைகள் எல்லாருமே அவங்களுடைய ஸ்லிப்பர்ஸையோ செப்பல்ஸையோ ஷூஸையோ கரெக்டா அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இது வந்து டே 1ல இருந்து அவங்களுக்கு நாங்க சொல்லிடுவோம். உள்ள போகும்போது குட் மார்னிங்கோ குட் ஈவினிங்கோ அது என்ன அந்த செஷனை பொறுத்து அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. கடைசியா போகும்போது தேங்க்யூங்கிறத சொல்லிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து நாங்க வந்து பாலிசியாவே வச்சிருக்கோம். இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா ஒரு டியூட்டருக்கு 4ல இருந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்து அலோகேட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே ஏசி கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும். எதுக்காக 3ல இருந்து 4 குழந்தைகள் தான் அவங்க வந்து குழந்தைகள் வந்து ஃபார்வேர்டா திங்கிங் இருக்கவங்களுக்கு ஃபார்வேர்டா நம்ம கொடுத்துருவோம். குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கவங்களுக்கு ஸ்லோவா கொடுக்கறதுக்கும் நாங்க கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டா இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சிறப்பா பண்ணிட்டு இருக்கு. எல்லா பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா இதுக்கு வரைக்கும் என்ன சொல்லலாம், நம்ம நெல்லை கணக்குல தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. மற்ற எங்கேயுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. எல்லாம் வந்து பேரண்ட்ஸோடைய வேடா போகுது. என் குழந்தை நல்லா இருக்கு அங்க போனா அப்படிங்கிறது. 2018 இருந்து இன்னைக்கு வரைக்கும் படிக்கிற குழந்தைகள்லாம் இங்க இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு நாலேஜ் ஷேர் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். வாழ்த்துக்கள் சார். வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த எத்திக்கல் அண்ட் வேல்யூஸ் வந்து டொரண்டோ ஸ்கூல் ஆஃப் போனிக்ஸ் நிறைய கலைராஜன் சார் அழகா சொன்னாங்க. சோ இந்த ஆர்டிகிளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். நன்றி நிறைய கலைராஜன் சார். தேங்க்யூ சார்.